உலக வரைபடத்தில் ஒரு சிறிய பகுதி, ஆனால் உலக அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இடம் மத்திய கிழக்கு. இங்கு பல ஆண்டுகளாக பதற்றம் இருந்தாலும் இன்று உலகம் முழுவதும் கவனம் செலுத்தும் ஒரு மோதல் ஈரான் மற்றும் இஸ்ரேல். இது ஈரானின் தலைநகர் தெஹ்ரான். இங்கு கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் தினசரி வாழ்க்கையை அமைதியாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் மற்றும் இராணுவ முடிவுகள் இந்த நகரத்தின் எதிர்காலத்தை மாற்றக்கூடும். இது இஸ்ரேலின் முக்கிய நகரமான டெல் அவீவ். இங்கு தொழில்நுட்பமும் நவீன வாழ்க்கையும் வளர்ந்தாலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இந்த நாட்டின் அரசியலை நிர்ணயிக்கின்றன. சமீப காலங்களில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்த மோதலை நேரடி இராணுவ பதற்றமாக மாற்றியுள்ளன. பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தாக்குதல் ஆயுதங்கள் இருதரப்பும் தயாராக உள்ளன. இந்த பதற்றத்தின் முக்கிய காரணங்களில் ஒன்று ஈரானின் ஏவுகணை மற்றும் அணு திட்டம். இது தனது பாதுகாப்பிற்காக தேவையானது என்று ஈரான் கூறுகிறது. ஆனால் இஸ்ரேல் இதை பெரிய அச்சுறுத்தலாக பார்க்கிறது. அதனால்தான் மிக முன்னேற்றமான பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கியுள்ளது. போர் ஆரம்பித்தால் மிகப்பெரிய விலை யார் செலுத்துகிறார்கள்? அது பொதுமக்கள். பயம், அச்சம், பாதுகாப்பற்ற வாழ்க்கை, இவைதான் போரின் உண்மையான முகம். இப்போது உலகம் கவனிக்கும் முக்கிய இடம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ். இது உலகின் மிக முக்கியமான எண்ணெய் கடல் பாதை. உலக எண்ணெய் வர்த்தகத்தின் சுமார் 20% இந்த குறுகிய கடல் பாதை வழியாக செல்கிறது. பதற்றம் அதிகரிக்கும் போது கப்பல்கள் இந்த வழியில் செல்ல தயங்குகின்றன. இதனால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. இந்த மோதல் 2 நாடுகளுக்கிடையேயான பிரச்சனை மட்டுமல்ல, இது உலக அரசியலையும் பாதிக்கக்கூடிய ஒன்று. போர் தொடங்குவது எளிது, ஆனால் அதன் விளைவுகளை தாங்குவது மனிதர்கள்தான். ஈரானுவ நடவடிக்கைகள் பெரும்பாலும் அரசியல் முடிவுகளால் தொடங்குகின்றன, ஆனால் அதன் தாக்கம் தலைமுறைகளை பாதிக்கலாம். இந்த பதற்றம் முழு போராக மாறுமா அல்லது தூதரக பேச்சுவார்த்தைகள் அதை தடுக்குமா? ஒரு பிராந்திய மோதல் உலகளாவிய பிரச்சனையாக மாறும் அபாயம் உள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் மோதல் இது ஒரு பிராந்திய பிரச்சனை மட்டுமல்ல, உலக அரசியல், எண்ணெய் பொருளாதாரம் மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு நிலைமை. போர் எப்போதும் ஒரு கேள்வியை விடுகிறது: அமைதி அது சாத்தியமா?